இன் இன்றைக்கி நம்ம பேச்சுலர் கிச்சனில் நீங்கள் பார்க்குறது வந்து பஜ்ஜி செய்வது எப்படி. ரொம்ப டயர்டாக வரும், எங்கேயாவது வெளியே போயிட்டோம், இல்லை லீவு நாள், சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் சாப்பிட்றதுக்கு வீட்டில் எதுவுமே இல்லை, ஏதாவது சாப்பிடணும் நாக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் போய் நம்ம சில பேர்த்துக்கு வெளியில் போய் கடையில் சாப்பிடும்பொழுது ஒத்துக்காது, அலர்ஜி ஆயிரும். அப்புறம் சில பேர் சந்தேகம் வரும், அந்த எண்ணெய் நல்லா இருக்குதா இல்லையாங்கிறது சந்தேகம் எல்லாம் வரும். எதற்கு அந்த தொல்லை, நாமளே பஜ்ஜி வீட்டில் போட்டுடலாம். என்ன விதவிதமாக பஜ்ஜி போட்டுடலாம். நல்ல ஆயில் பயன்படுத்துகிறோம் பாருங்கள். அழகாக நம்ம வந்து வெங்காயம் நல்லா கட் பண்ணிக்கோங்க, உருளைக்கிழங்கு நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க, மிளகா பஜ்ஜி மிளகா இருக்குது தனியாக, அதை வாங்கி போட்டுக்கலாம். இதை விட சிறப்பு ப்ரெட்டு வாங்கி கட் பண்ணியும் போட்டுக்கலாம். போட்டுட்டிங்கன்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம செஞ்ச மாதிரியும் இருக்கும், அதே நம்ம சாப்பிட்டா அது மாதிரி சுவை எதுவும் சூப்பராக இருக்கும். இந்த பஜ்ஜி செய்கிறீங்க இல்லையா, இதாக சூப்பராக போட்டு பார்த்தியா. இந்த பஜ்ஜி இது ஆனியன் பஜ்ஜி, இதை எடுத்து பொடி இட்லி பொடி இருக்கு இல்லையா, அதுக்கு லைட்டாக தொட்டு சாப்பிடுங்க. அதை விட பிரமாதம் வேறு எங்கேயுமே இருக்காது. ஓகேவா, நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் கடைசியில் அந்த வெங்காயம் பொடி இருந்ததுன்னா இந்த மாதிரியும் பக்கோடா மாதிரி செய்யலாம். ஓகே, அடுத்த முறை சந்திப்போம்.